குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி இரட்டுற மொழிதல் பற்றி பார்க்க போகிறோம். இரட்டுற மொழிதல்னால் என்னென்னா, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். அதாவது ஒரு சொல்லு அல்லது சொற்றொடர் ரெண்டு பொருள் தர்ற மாதிரி வரக்கூடிய சொற்களை இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இரட்டுற மொழிதல் இரண்டு பொருள்பட பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காளமேக புலவர். அதாவது சிலேடை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு கேட்டானாலும் காளமேக புலவர்னு சொல்லலாம். இந்த நூலை பற்றி தெரிஞ்சுக்கணும். புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு எனும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இந்த நூல் ஆசிரியரோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவர் இளம் வயதிலேயே இலக்கண புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர். தனிப்பாடல் திரட்டிலேருந்து ஒரு பாடலை 10th கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். பாடல் பெயர் ஆழிக்கு இணை. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. இன்னொரு பார்க்கலாம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. தனிப்பாடல் திரட்டு. இதில் சொல்லும் பொருளும் பார்ப்போம். துய்ப்பதுனா கற்பது, தருதல் அப்படின்னு ரெண்டு பொருள் தருது. மேவலால் பொருந்துதல், பெறுதல் அப்படின்னு ரெண்டு பொருள் தருது. இப்போ பாருங்கள், பாடலின் பொருள் பார்ப்போம். எப்படியெல்லாம் கம்பேர் பண்ணி பாடியிருக்காங்கன்னு பார்ப்போமா. தமிழையும் கடலையும் பெருங்கடலையும் ஒப்பிட்டு பாடியிருப்பாங்க. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது. கடலை பற்றி சொல்லியிருப்பார் பாருங்க. கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. பாருங்க, முத்தமிழ் பாடல் அடிகள். தமிழில் அதை என்ன சொல்கிறாங்கன்னா இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ்னு சொல்கிறாங்க. அதுவே கடலை ஒப்பிட்டு சொல்லும்போது முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முச்சங்கம் கடல்லையும் இருக்கான், தமிழ்லையும் இருக்கான். முதலிடை கடைன்ற முச்சங்கம் நம்ம பார்த்தோம்ல, 3 சங்கு. சலஞ்சலம், பாஞ்சசன்யம், வெண்சங்கு அப்படின்ற 3 சங்கை பார்த்தோம்ல. அந்த 3 சங்கும் இருக்குதான், 3 சங்கையும் தருதான். அதனால் இது ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லி சிலேடை பாடியிருக்காங்க. மெத்த வணிகலன், ஐம்பெருங்காப்பியங்கள் பெருங்காப்பியங்கள்ன்றதுனால மெத்த வணிகலனாக சொல்லியிருக்காங்க. கடலில் மிகுதியான வணிக கப்பல்கள், நிறைய கப்பல் இருக்கிறதுனால அதையும் தமிழையும் ஒன்று அப்படின்னு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து சங்கத்தவர் காக்க. சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்திருக்காங்க தமிழை. நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கு
காக்கப்பட்டதாகவும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. 2 பொருள் படும்படி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அடுத்து கீழே வாங்க. கற்பவை கற்ற பெண். காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கீவ ஜெகநாதன். அவரை மாலையிட்டு வரவேற்றனர். அப்போது கீவஜ, அடடே, காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்றார். எல்லோரும் அந்த சொல்லின் ஸ்லேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர். அதாவது கீவஜ தொடர் வண்டியில் வந்து இறங்கினார். அவர் வரும்போது மாலையிட்டு வரவேற்றிருக்காங்க. அந்த மாலையை பார்த்துட்டு காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்ற ஸ்லேடை அணியை இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார். அடுத்தது இசை விமர்சகர் சுப்புடுவின் விமர்சனங்களில் நயமான ஸ்லேடைகள் காணப்படும். சுப்புடு ஒரு முறை ஒரு பெரிய வித்வானுடைய இசை நிகழ்ச்சியை விமர்சனம் செய்யும்போது அவர் குறிப்பிட்டது, அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல், குரலிலும் கம்மல் என்று கூறியிருப்பார். தமிழறிஞர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தபோது இவர் பல்துறை வித்தகர் என்று குறிப்பிட்டார். அதாவது பல்லையும் பார்த்துக்குவாராம், பல்துறை வித்தகர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். இவை போன்ற பல ஸ்லேடை பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவற்றை தொகுத்து சொல் நயங்களை பதிவு செய்து கலந்துரையாடு. இது பாடல்கள்லையும் நிறைய பாடல்கள்லையும் ஸ்லேடை பாடல்கள் இருக்குது. இப்போ நவீனமாக எழுதின பாடல்கள்லையும் ஸ்லேடை பாடல்கள் வந்திருக்கு. தேங்க்யூ டீச்சர்ஸ்.